இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள். ஓகேங்களா? ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிளை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், டெய்லி வந்து லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் க்ளோசிங் அடிப்படையில் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை வச்சு என்ன செய்யறோம், இந்த லெவல்ஸ் அப்படின்றத எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம எடுக்கிற லெவல்ஸுக்கு மேலேயோ இல்லைன்னா கீழேயோ மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆனாலும் நம்ம வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா 920 ஸ்ட்ராடலை பேஸ் பண்ணி என்ன செய்யறோம், லெவல்ஸ் அப்படின்றத எடுக்கிறோம். ஸோ இது எதனால நம்ம எடுக்கிறோம், இதனுடைய லாஜிக் என்ன அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம், டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் என்ன செய்யுங்க, முழுமையாக வந்து வீடியோ அப்படின்றது பாருங்க. ஓகே, ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராடல்னா என்ன, ஸ்ட்ராங்கல்னா என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கு ரெண்டு விதமா இருக்கு. சரிங்களா? ஸ்ட்ராடல்லே வந்து ரெண்டு விதம் இருக்கு. ஸ்ட்ராடல் என்ன ரெண்டு விதம் இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதே மாதிரி ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி தான் நம்மளுக்கு லாங் ஸ்ட்ராங்கிள், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு ரெண்டு இது இருக்கு. ஓகே, ஸோ இதுல நம்ம எதை வந்து ஸ்ட்ராடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சேம் ஸ்ட்ரைக். சரிங்களா? அதான இப்போ நீங்க இப்போ வந்து 23,650 இல்லைன்னா 23,700 ஏதோ ஒரு ஸ்ட்ரைக். சரிங்களா? அதே சேம் ஸ்ட்ரைக்கை வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க கால் ஆப்ஷனையும் பை பண்ணிருக்கீங்க 23,700ல, புட் ஆப்ஷனையும் என்ன செஞ்சிருக்கீங்க, நீங்க வந்து பை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னு ஆகும். சரிங்களா? அது வந்து நம்மளுக்கு லாங் ஸ்ட்ராடல். அதே இது நீங்க செல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல். அதாவது ஒரு சேம் ஸ்ட்ரைக்கை நீங்க பண்ணும் பொழுது அது வந்து ஸ்ட்ராடலா வந்து இருக்கும். மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை தான் வந்து என்ன செய்வாங்க, நம்மளுக்கு ஸ்ட்ராடலா வந்து போடுவாங்க. சரியா? ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ராடலா வந்து போடுவாங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே வந்து சேம் ஸ்ட்ரைக்கை பை பண்ணும்பொழுதும் சரி, சேம் ஸ்ட்ரைக்கை செல் பண்ணும்பொழுதும் சரி, அவங்க என்ன கவனிப்பாங்க அப்படின்னா நம்ம பை பண்றதும் சரி செல் பண்றதும் சரி நம்மளுக்கு டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? நம்ம இப்போ இந்த 141 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியிருக்கோம், அதே போல கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கோம் அப்படின்னா நேர் பை பிரீமியத்தை தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது பண்ணுவாங்க, லாங்கா பண்ணுவாங்க. சரியா? இப்போ நீங்க பை பண்ணிருக்கீங்க அப்படின்னா நேர் பை இருக்கிற பிரீமியத்தை தான், அப்ப அதோட பிரீமியம் தான் நேர் பையா இருக்கும். அப்ப ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான் என்ன பண்ணும், டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியா இருக்கும். சரியா? அப்ப ஏடிஎம்ல தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, டிஃபரன்ஸ் அப்படின்றது கம்மியா இருப்பாங்க. அதை தான் நம்மளுக்கு ஸ்ட்ராடலா வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இது பையில. சரிங்களா? ஆனா மேக்சிமம் நம்மளுக்கு ஸ்ட்ராடல்ல என்ன நடக்கும் அப்படின்னா செல்லிங் தான் நடக்கும். பையிங் அப்படின்றது யாருமே வந்து அதிகமா விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு எவ்ரிடே மார்க்கெட்ல என்ன நடக்குங்க, டிகே அப்படின்றது நடக்கும். சரியா? அப்ப செல்லர்ஸ்க்கு வந்து என்ன செய்யணும், டிகே நடக்கணும். அந்த டிகேவை வந்து அவங்க கேப்சர் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு அதிகமா நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல் தான் என்ன செய்வாங்க, இதுல வந்து நம்மளுக்கு பில்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்ல பண்றாங்க. சரிங்களா? அதை தான் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? சேம் ஸ்ட்ரைக்ல பண்றது. ஓகேங்களா? சேம் ஸ்ட்ரைக்ல வந்து காலையும் புட்டையும் நம்மளுக்கு செல் அடிச்சோம் அப்படின்னா அது ஸ்ட்ராடல். ஓகேங்களா? சேம் ஸ்ட்ரைக்ல நம்மளுக்கு காலையும் புட்டையும் செல் அடிச்சா அது ஸ்ட்ராடல். அதே இது டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக்ல நம்மளுக்கு பையோ செல்லோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ராங்கிள். இப்போ இதை பேஸ் பண்ணி ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக். இப்போ நம்மளுக்கு ஒரு ஓடிஎம் எடுத்துப்போமே, செல்லிங் அதிகமாக அடிக்கிறது வந்து ஓடிஎம்லையும் ஏடிஎம்லையும் வந்து நடக்கும். சரிங்களா? ஐடிஎம்ல வந்து அதிகமாக விரும்ப மாட்டாங்க, ஓடிஎம்ல வந்து அதிகமாக விரும்புவாங்க. ஏன்னா அதுல வந்து நம்மளுக்கு ரிஸ்க் கம்மி, அதே மாதிரி டிகேவும் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இப்போ நம்ம அதுல இருந்து ஒரு 100 பாயிண்ட் தள்ளி நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறோம் 23,550 அப்படின்றது. அப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்படின்றது இதுல வந்து அவங்க செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இதோட பிரீமியம் நேர்பைல உள்ளதுதான் என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்லயும் பண்ணணும். இப்ப புட் ஆப்ஷன்ல வந்து 97 ரூபாய்க்கு நம்மளுக்கு பண்ணிட்டு கால் ஆப்ஷன்ல போயிட்டு நம்மளுக்கு இதே இதை இந்த 167 ரூபாய்க்கோ இல்லை 141 ரூபாய்க்குலாம் பண்ண மாட்டாங்க. சரியா? அப்போ டிஃப்ரெண்ட் வந்து என்ன செய்யணுங்க, கம்மியா இருக்கணும். அப்ப இது 97 அப்படின்னா இதுக்கு நேர்பை இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 95. அது வந்து பாத்தீங்கன்னா 23,750. மேக்சிமம் நம்மளுக்கு 100 பாயிண்ட் தள்ளி 100 பாயிண்ட் தள்ளி தான் வரும். சரிங்களா? இது நீங்க 100 பாயிண்ட் தள்ளி 100 பாயிண்ட் தள்ளின்னு பாக்குறத விட நீங்க 200 பாயிண்ட் தள்ளி பார்த்தாலும் சரி அதே மாதிரி தான் இருக்கும், 300 பாயிண்ட் தள்ளி பார்த்தாலும் சரி அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட இதுதான் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஓகேங்களா? வேற எதுவுமே மேட்ச் ஆகாது. அதோட இதுதான் வந்து மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து 80% இருக்கும். ஓகேங்களா? அதாவது பிரீமியம் நான் சொல்றேன். இப்போ வந்து நம்மளுக்கு
100 பாயிண்ட் தள்ளி பார்த்துருக்கோம் இல்லையா, அதே இது ஒரு 200 பாயிண்ட் தள்ளி பார்ப்போமே. இப்போ 100 பாயிண்ட் தள்ளி பார்த்ததுனால நம்மளுக்கு புட் ஆப்ஷனோட 97, கால் ஆப்ஷனோட 95 இருக்கு இல்லையா. ஸோ அதே இது நீங்க 200 பாயிண்ட் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 450 அப்படின்றது வரும். இதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 64 இருக்கு. சரிங்களா. அதே மாதிரி இதுலயும் நீங்க 200 பாயிண்ட் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா 23,850 கால் ஆப்ஷன் வருது. இதோட ப்ரீமியம் 62 வருது இல்லையா. ஸோ அப்ப இதுக்கும் தான் மேட்ச் ஆகும். அப்போ இதுக்கும் தான் என்ன செய்யும், மேட்ச் ஆகும். நீங்க வந்து ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிளை பேஸ் பண்ணி பண்ணும் பொழுது நீங்க இதை தான் வந்து மெயினா வந்து பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா பிரீமியமோட டிஃபரன்ஸ் நேர்பைல இருக்கிறதா என்ன செய்வாங்க, செல்லிங் அப்படின்றதும் பண்ணுவாங்க, பையிங் அப்படின்றதும் பண்ணுவாங்க. ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிளை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பண்ணும் பொழுது சரியா. ஸோ அதை நீங்க மெயினா வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அப்போ நம்ம இதை வந்து என்ன பண்றாங்க, ஸ்ட்ராடலா ஃபார்ம் பண்றாங்க. நம்மளுக்கு இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன நடக்கும், ஸ்ட்ராங்கிள் வந்து பேஸ் பண்ணணும். ஸ்ட்ராங்கிள் வந்து என்ன செய்யணும், அவங்க வந்து பில்டு பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 23,550 அப்படின்றத நம்ம வச்சுப்போம். ஏன்னா நம்மளுக்கு நிஃப்டியோட ரேஞ்ச் வந்து 200 அப்படின்றதுனால நம்மளுக்கு 100 பாயிண்ட்ல இங்க இருந்து 100 பாயிண்ட் அங்க வர நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படின்றத வைப்பாங்க சரியா. அப்போ 23,750 அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா 23,550 டு 23,750 அப்படின்றது ஒரு ரேஞ்சா வந்து மாறிடும். அப்போ நம்மளுக்கு 200 பாயிண்ட் ரேஞ்ச் அப்படின்றது கிடைக்குதுங்களா. ஸோ நிஃப்டியில் நார்மலாகவே 150 டு 200 அப்படின்றது நம்மளுக்கு ஆவரேஜாக வந்து என்ன செய்யும், மூமெண்டம் அப்படின்றது வந்து கொடுக்கும் நிஃப்டி எவ்ரிடே சரிங்களா. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு ட்ரெண்டிங்காக இருக்கும், அதை நம்ம பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு ரெகுலர் மார்க்கெட் என்ன மூமெண்டம் கொடுக்குதோ அந்த ரேஞ்சு தான் நம்ம வந்து எடுக்கணும். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, 23,550, 23,750 நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கிளா வந்து பேஸ் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா. ஸ்ட்ராங்கிள்னா இதுதான். டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் அப்படின்றது ஸ்ட்ராங்கிளாவும், நம்மளுக்கு சேம் ஸ்ட்ரைக் அப்படின்றது ஸ்ட்ராடலாவும் இருக்கு. சரி. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம லெவல்ஸ் அப்படின்றத எடுப்போம் இல்லையா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யறோம், லெவல்ஸ் அப்படின்றத எடுக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு லாஜிக்கா வந்து பாருங்க, இந்த 141 அப்படின்றது நம்மளுக்கு பிரீமியம் சரியா, பிரீமியம். அதே மாதிரி செல்லிங்ல வந்து புட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 137 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பிரீமியம். இப்போ இந்த 23,650 நம்ம அப்படின்றத நம்ம எடுக்கிறோம் சரியா. இந்த 23,650 அப்படின்றத எடுக்கிறோம். இதை வந்து ஒரு ஆள் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரியா, இதை வந்து ஒரு ஆள் செல் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. இதை ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, செல் பண்ணியிருக்கிறாங்க. டீட்டெயில்டா வந்து பார்ப்போம். இந்த 141 ஒரு ஆள் செல் பண்ணியிருக்காங்க, அந்த 137 செல் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராடல் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த 23,650 சரிங்களா, 650 பிளஸ் 141 141 ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராடலோட ரேஞ்ச் கால் ஆப்ஷனுக்கு ஓகேங்களா. ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு மேல போச்சு அப்படின்னா செல்லருக்கு என்ன ஆகும் அப்படின்னா லாசஸ் வர தொடங்கும். செல்லருக்கு என்ன ஆகும், லாசஸ் வர தொடங்கும். புரியுதுங்களா. ஏன்னா ஒரு பக்கம் ப்ராஃபிட்ல இருப்பாரு, ஒரு பக்கம் இதுல இருப்பாரு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேல போச்சுன்னா அவருக்கு வந்து லாசஸ் வர தொடங்கும் சரியா. அப்ப அந்த இதை நம்ம இங்க மார்க் பண்ணிப்போம். அந்த இதை என்ன பண்ணுவோம், நம்ம இங்க மார்க் பண்ணிப்போம். என்ன வந்துச்சு, 23,791. இதை கொஞ்சம் டீட்டெயில்டா கவனிங்க சரியா. ஏன்னா எதனால மார்க்கெட் வந்து அங்க இருந்து நம்மளுக்கு திரும்புது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. 23,000 என்ன பார்த்தோம், சாரி 23,791 சாரி 23,791. ஓகே. இதை வந்து இங்க மார்க் பண்ணிட்டோம் சரியா. 23,791 அப்படின்றத மார்க் பண்ணிட்டோம். ஓகே டன். ஸோ அடுத்து நம்மளுக்கு இது 137 சரிங்களா. 137 என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ண போறோம். 137 என்ன பண்ண போறோம், மைனஸ் அப்படின்றது பண்ண போறோம். $23,650 சரியா. 650 இருந்து நம்ம என்ன பண்றோம், 137 வந்து மைனஸ் பண்ணிட்டோம். மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 23,513 சரிங்களா. 23,513 23,513 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ரேஞ்ச் ஓகேங்களா. ஸோ இது என்ன ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் எங்க இருந்தாலும் இந்த ஸ்ட்ராடலை வந்து செல் பண்ணியிருப்பாங்க இல்லையா.
இந்த ஸ்ட்ராடலை வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க, லாஸ்ல இருக்க மாட்டாங்க. மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள எங்க இருந்தாலும், மார்க்கெட் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகுதுன்னு வைங்க, நாளைக்கு அதாவது திங்கக்கிழமை மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்தாங்கன்னு வைங்க, மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது க்ளோஸ் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க, லாஸ்ல வந்து இருக்க மாட்டாங்க. சரியா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இதுல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா டிகே அப்படின்றது வந்து ஆயிருக்கும். இதோட பிரீமியம், சரிங்களா, இதோட பிரீமியம் வந்து நம்மளுக்கு என்ன, இப்ப ஸ்ட்ராடலோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, ஸ்ட்ராடலோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்ட்ராடலோட வேல்யூ இப்போ செல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, உங்களோட ஸ்ட்ராடலோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 141 பிளஸ் 137, இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் வேல்யூ. என்னங்க, 278 அப்படின்றது தான் நம்மளோட ஸ்ட்ராடல் வேல்யூ. ஸோ செல் பண்றவங்க இதை தான் பார்ப்பாங்க, இந்த 278 அப்படின்றது தான் பார்ப்பாங்களே தவிர நம்மளுக்கு 141 அப்படின்றத பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரெண்டையுமே வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரெண்டையுமே வந்து நம்மளுக்கு செல்லிங் அப்படின்றது வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு மார்க்கெட் அப்படின்றது இந்த 23,650 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மேல எங்க வரைக்கும் போகலாம், இந்த 23,791 வரைக்கும் போகலாம். சரிங்களா? அதுக்கு மேல போனா ஏன் லாஸ் வரும், அதுக்கு மேல போனா எதனால லாஸ் வருது அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது இந்த 23,650 இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த 23,650 இருந்து அவங்க ஒரு பக்கம் ப்ராஃபிட்ல இருப்பாங்க. எந்த பக்கம் அப்படின்னா புட் சைட்ல வந்து ப்ராஃபிட்ல இருப்பாங்க. சரியா? புட் சைட்ல வந்து ப்ராஃபிட்ல இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு கால் சைட்ல வந்து லாசஸ் வர ஆரம்பிச்சிடும். லாசஸ்ல இருப்பாங்க ஆல்ரெடி. இந்த இதுக்கு மேலேயும் போயிட்டாங்க அப்படின்னா இந்த பிரீமியத்தோட இன்னும் 141 அப்படின்றத ஆட் ஆயிடும். ஆட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும், அவங்களுக்கு லாசஸ் வர தொடங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு பக்கம் ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பக்கம் அவங்க வந்து லாஸ்ல இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆவரேஜ்ல தான் இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, ஆவரேஜ்ல வந்து இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஆவரேஜ் தாண்டி நம்மளுக்கு மேலே போகும்போது லாசஸ் வந்து தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க மார்க்கெட் அப்படின்னா ஸ்ட்ராடல் ரேஞ்சிலேருந்து மேக்ஸிமம் திரும்புறதுக்கு வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு உள்ளேயே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பக்கமே டிகே பண்ணி அவங்க அந்த டிகே பாயிண்ட் எத்தனையோ, ஒரு நாளைக்கு 20 பாயிண்டோ 25 பாயிண்டோ இல்லை 30 பாயிண்டோ, சில நேரத்தில் 40-50 பாயிண்ட் கூட நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா டிகே அப்படின்றது நடக்கும், ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும் போதெல்லாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அங்கே டிகே பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ள வச்சு அந்த டிகே பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, கேப்சர் அப்படின்றது வந்து பண்ணிடுவாங்க. புரியுதா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு மேக்சிமம் இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் வரும்போது மார்க்கெட் அப்படின்றது ரிவர்சல் ஆகுது. ஓகே, ஸோ இதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த ரேஞ்சை வந்து என்ன செய்யறோம், எடுக்கிறோம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு மேலே போனாலும் அவங்க வெளியே வரல. சரியா? இதுக்கு மேலே போயிட்டு நம்மளுக்கு இங்கேருந்து ரிவர்சல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வெயிட் பண்றாங்கன்னு அர்த்தம். சரியா? வெயிட் பண்ணுவாங்க, சில நேரம் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி எது வரைக்கும் போகலாம், மேக்ஸிமம் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா நீங்க நம்மளோட பேஸ் வேல்யூ இண்டிகேட்டரை யூஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மிட் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு போட்டிருப்போம். சரியா? மிட் ரேஞ்சுனா என்ன அப்படின்னா இதுதான், இந்த ஸ்ட்ராடல் ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு மிட் ரேஞ்சு. இதுலயே வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து ஆட் பண்ணணும். இந்த 278 இந்த 23,650ஓட நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வருது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுதான் வந்து அவங்களோட மேக்சிமம் ரேஞ்சா இருக்கும். சரியா? ஏன்னா ரெண்டு பக்கமே லாசஸ் வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அப்படின்றது லிமிட். சரியா? ஆனா லாஸ் அப்படின்றது அன்லிமிட்டடா வரும் செல்லருக்கு. ப்ராஃபிட் அப்படின்றது லிமிட்டா தான் இருக்கும், ஆனா லாஸ் அப்படின்றது அன்லிமிட்டடா இருக்கும். அவங்க ப்ராஃபிட் வந்தா எவ்வளவு பண்ணுவாங்க, இந்த 141 ரூபா தான் அவங்களுக்கு ப்ராஃபிட். இது 0 ஆனாலும் இந்த 141 தான் ப்ராஃபிட். அதே மாதிரி புட் சைடு 0 ஆனாலும் இந்த 137 தான் ப்ராஃபிட். அதுக்கு மேல வரப்போறது கிடையாது அவங்களுக்கு. ஆனா லாசஸ் அப்படின்றது அன்லிமிட்டட் இல்லையா, லாசஸ் அப்படின்றது அன்லிமிட்டட். அப்ப இந்த ரெண்டு இதையும் சேர்த்து அவங்க இந்த ரெண்டு பிரீமியத்தையோடையும் நான் லாஸ் வந்து ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எது வரைக்கும் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாரி, 23,650 பிளஸ் 141 பிளஸ் 137. சரிங்களா? 137. ஸோ இது வந்து நம்மளுக்கு 23,928 வரைக்கும் என்ன செய்யலாங்க அவங்க வந்து ஹோல்டு பண்ணலாம்.
ஆனால் மேக்சிமம் இங்கே திருப்ப பார்ப்பாங்க. இங்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க இது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் போறதுக்கான என்ன செய்வாங்க, வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இங்க இருந்து நம்மளுக்கு திருப்பினாங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் அப்படின்றது வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் இந்த இடத்துல இருந்து. சரிங்களா? ஹெவி ப்ரெஷரோட அவங்க வந்து என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு ஆடட் ப்ரீமியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து ஆடட் ப்ரீமியம். மேக்ஸிமம் இது இதுல இருந்து நம்மளுக்கு திரும்பிடும் மேக்ஸிமம். ஏன்னா மார்க்கெட் வந்து நார்மல் ரேஞ்சா இருக்கிற பட்சத்துல, ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ இதே போலதான் மைனஸும் இதே மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணணுங்க, அந்த 23,650 இருந்து அந்த இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ரேஞ்ச் வருதோ அது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேக்சிமம் ரேஞ்சா வந்து இருக்கும் அது. சரியா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ராடலை பொறுத்த வரைக்கும். ஸ்ட்ராங்கிள்னா என்ன? ஸ்ட்ராங்கிளும் அதே மாதிரி தான். நம்மளுக்கு எப்படி நம்ம ஏடிஎம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஸ்ட்ராங்கிள் வந்து நம்மளுக்கு 100 பாயிண்ட் அடிப்பாங்க. சில டைம் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது ரேஞ்ச் அதிகமா இருக்கும் இல்லையா, ஐவிலாம் நம்மளுக்கு ஜாஸ்தியா இருந்து ரேஞ்ச் அப்படின்றது ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு 400 பாயிண்ட் 300 பாயிண்ட் 500 பாயிண்ட் அப்படின்னு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு 200 பாயிண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ட்ராடலா வந்து போடுவாங்க. மேக்சிமம் நம்மளுக்கு நார்மல் மார்க்கெட்ல 100 பாயிண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராடலா வந்து எடுப்பாங்க. 100 பாயிண்ட், அதாவது நம்மளுக்கு ஏடிஎம் அவங்க வந்து ஸ்ட்ராடல் எங்க போட்டிருக்காங்களோ அதுல இருந்து ஸ்ட்ராங்கிள் வந்து 100 பாயிண்ட் தான் வந்து என்ன செய்வாங்க, அவங்க வந்து போடுவாங்க. சரியா? இது நார்மல் மார்க்கெட்ல. நிஃப்டிக்கு மட்டும் நான் சொல்றேன். இது பேங்க் நிஃப்டி அது மாதிரி சென்செக்ஸுக்குலாம் வந்து மாறும். பேங்க் நிஃப்டி சென்செக்ஸுக்குலாம் என்ன செய்யுங்க, நம்மளுக்கு வந்து இந்த பாயிண்ட் கணக்கு இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து ஏடிஎம் ஸ்டேக்லேருந்து 100 பாயிண்ட் அப்படின்றது நம்ம ஸ்ட்ராங்கெலாம் நம்ம இப்போ சொல்கிறோம். அதே இது ரேஞ்ச் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு நிஃப்டிக்கு வந்து 200 பாயிண்ட் இருக்கலாம், 150 பாயிண்ட் இருக்கலாம். அப்போ நம்மளுக்கு 300 பாயிண்ட் ரேஞ்சாக இருக்கும். சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் நீங்கள் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். அது ரேஞ்சை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. 300 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்கும், இல்லை 400 பாயிண்ட் அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும். அது நம்மளுக்கு வால்டிலிட்டி இருக்கும்போது மட்டும்தான். நார்மல் மார்க்கெட்ல நம்மளுக்கு 150 to 200. அப்போ நம்மளுக்கு இந்த 100 பாயிண்ட் ரேஞ்சில் தான் நம்மளுக்கு என்ன செய்ய போறாங்க, ஸ்ட்ராங்கில் வந்து அவங்க பில்டு பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம 100 பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே இது நீங்க பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்க்கு பார்க்கும்பொழுது 300 to 400 பாயிண்ட் வரும். 300 to 400 பாயிண்ட் ஏடிஎம் ஸ்டேக்ல இருந்து கீழே மேலே ஓடிஎம் ஸ்டேக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? சரி. ஸோ இதுல நம்மளுக்கு என்ன பண்றாங்க, புட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,550. சரிங்களா? 23,550 நம்மளுக்கு 97 ரூபாய் இருக்கு. அதே மாதிரி கால் ஆப்ஷனுக்கு வந்து 23,750 அப்படின்றது நம்மளுக்கு 95 ரூபாய் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ இதையும் அவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, ஸ்ட்ராங்கிளா வந்து பில்டு பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ராங்கிளா வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, நம்மளுக்கு வந்து பில்டு பண்ணியிருப்பாங்க. சரியா? இது எல்லாமே நான் சொல்றது நார்மல் மார்க்கெட்டுக்கு தான். ஓகேங்களா? ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட்ல போய் நீங்க இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு போய்கிட்டே இருக்கும் மேலே. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு மார்க்கெட் ரேஞ்சே வேறையா இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டோட ரேஞ்சே வந்து வேறையா இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் நீங்க வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. நார்மல் மார்க்கெட்னா என்ன, வால்டிலிட்டி மார்க்கெட்னா என்ன அப்படின்றதையும் நீங்க வந்து இது பண்ணிக்கணும், ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரியா? அது வந்து உங்களுக்கு 1 வீக்கோட ரேஞ்சை பார்த்தாலே உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே? ஸோ அதையும் நான் தெளிவுபடுத்திக்கிறேன் அதுல. ஓகே. ஸோ இதுலயும் அதே மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ணணுங்க, 23,750 இருந்து 23,750. சரிங்களா? 23,750 என்ன பண்றோம், பிளஸ் பண்ணி அதோட 95 அப்படின்றத நம்ம பிளஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 23,845 அப்படின்றது வருது. சரிங்களா? அதை நம்ம இங்க ஒரு லைனா வந்து போட்டுக்கலாம். 23,845. ஓகேங்களா? 23,845. ஓகே, போட்டாச்சு. ஸோ சேம் தான். அதே மாதிரி இதுலயும் நீங்க என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். பிளஸ் இது 97 அப்படின்றதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இதுல வந்து பிளஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்ன வருது, 23,942 அப்படின்றது தான். ஸோ இதே நம்ம பிளஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் வரும். எதுங்க, இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இதை நம்மளுக்கு ஸ்டாடில் வந்து நீங்கள் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் பக்கத்தில் தான் வரும். இந்த ரேஞ்ச் பக்கத்தில் தான் வரும். சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ இதையும் நீங்கள் கூட மார்க் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மேக்ஸிமம் ரேஞ்சாக வந்து இருக்கும். இது நம்மளுக்கு மேக்ஸிமம் ரேஞ்சாக வந்து இருக்கும் 23,942. ஓகே, இது வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ரேஞ்சாக வந்து இருக்கும். இங்கே இருந்து நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்தது அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் அப்படின்றது வந்து கிடைக்கும் இந்த இடத்துக்குலாம் போனாங்க அப்படின்னா. ஆனால் அதிகமாக வந்து இந்த இடத்துக்குலாம் நம்மளுக்கு போகாது மார்க்கெட். மேக்ஸிமம் வந்து போக மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து திரும்பவும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிள் ரேஞ்சிலேருந்து திருப்பி விட்டுருவாங்க. நீங்கள் நிறைய நம்மளோட வீடியோ பார்த்தாலே தெரியும்,
நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தாலே வந்து தெரியும், மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ராடல் ரேஞ்சிலேருந்து நம்மளுக்கு சப்போர்ட்டோ இல்லைனா ரெசிஸ்டன்ஸோ வந்து எடுத்து திருப்புவாங்க. அப்படி இல்லைனா அந்த R2லேருந்து மார்க்கெட் என்ன ஆகும், மேக்ஸிமம் வந்து திருப்பி விட்டுருப்பாங்க. ஸ்ட்ராங்கல் ரேஞ்சிலேருந்து திருப்பி விட்டுருவாங்க மார்க்கெட்டை. ஸோ நம்மளோட வீடியோலேயே வந்து அதுக்கான இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ அதே போல் நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். இந்த 23,550லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். 23,550 மைனஸ் 97, சரிங்களா? மைனஸ் 97 போட்டோம் அப்படின்னா 23,453 அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வருதா? ஸோ இதையும் நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். 23,453, சரியா? இதை வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ அடுத்து அதே இதுதான் மைனஸ் 95, ஓகேங்களா? மைனஸ் 95 போட்டோம் அப்படின்னா 23,358, 23,358, சரியா? ஸோ இதையும் நம்ம இங்க வந்து மார்க் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்ல 2 இருக்கு பாத்தீங்களா, இது மேக்ஸிமம் ரேஞ்ச், சரிங்களா? இதுக்கு மார்க்கெட் வந்து எப்பவுமே அதிகமான டைம் வந்தது கிடையாது. ஓகே, இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச். எப்போமாவது ட்ரெண்டிங்கா இருக்கும்போது மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருவாங்க. சில டைம் மார்க்கெட் இங்க கேப் டவுன் ஓப்பன் ஆயிட்டு இங்க இருந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் வரைக்கும் வருவாங்க. மிட் ரேஞ்ச் அப்படின்றது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் எடுப்போம் இல்லையா, சிந்தட்டிக் ஃபியூச்சர் தான் மிட் ரேஞ்ச். ஸோ சிந்தட்டிக் ஃபியூச்சர் எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். சிந்தட்டிக் ஃபியூச்சர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றத பாருங்க. காலுக்கும் புட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு என்ன இருக்குங்க, 4 பாயிண்ட் இருக்கு. 4 பாயிண்ட் இருக்கு. அந்த 4 பாயிண்ட் யாருக்கிட்ட இருக்கு, அந்த 4 பாயிண்ட் யாருக்கிட்ட இருக்கு, புட் ஆப்ஷன்ல இருக்கா கால் ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷன்ல இருக்கு, சரிங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா 23,354, சரிங்களா? இந்த 4 பாயிண்ட என்ன செய்யணும், இதுல இருந்து நம்ம பிளஸ் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். அதை மார்க் பண்ணோம் அப்படின்னா 54, சரிங்களா? 54. ஸோ இது வந்து நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர், சரியா? ஸோ இது நம்மளுக்கு மிட் ரேஞ்சா வந்து ஒர்க் ஆகும். அதே நம்மளுக்கு சப்போர்ட்லேருந்து வந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இது வரைக்கும் வரலாம். இங்கே எது நம்மளுக்கு இதுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கலாம். அப்படி இல்லை இதை நம்மளுக்கு பிரேக் பண்ணி போனாங்கன்னா நம்மளுக்கு அடுத்த லெவல்ஸ் நோக்கி என்ன செய்யலாங்க, போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரி, இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள். இது என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லரோட ஏரியாஸ் தான், ஓகேங்களா? அதான் நம்மளுக்கு செல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரீவியஸ் டேல மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செல் பண்ணுவாங்க. செல் பண்ணி அவங்க ஒரு பொசிஷனை வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. அதாவது அந்த அடுத்த நாள்ல வரக்கூடிய அந்த ப்ரீமியம் டிகேவை வந்து என்ன பண்ணுவாங்க, கேப்சர் பண்றதுக்காக, சரியா? இது எவ்ரிடே வந்து நடக்கும். பொசிஷனா வந்து பண்றவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, டெய்லி ரெகுலரா வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் அப்படின்றத வந்து எடுக்கிறோம். மந்த்லி பொசிஷன் இருக்கு, வீக்லி பொசிஷன் இருக்கு, டெய்லி வந்து பண்றவங்களும் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு இந்த லெவல்ஸுக்குலாம் மேலே ஓப்பன் ஆச்சு, அதான் நம்ம எப்பவுமே பார்க்கறது இந்த லெவல் தான். இந்த R1 தான் பார்ப்போம், சாரி இந்த R1, ஆமா இது R1, இது வந்து S1, ஓகேங்களா? இந்த R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழேயோ நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்மளுக்கு 920 ஸ்ட்ராடலை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து மாற்றுவோம். ஏன்னா மேக்ஸிமம் இங்கே இருந்து இதுல வந்து நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்ட்டு திரும்பணும். அப்படி இல்லை நம்மளுக்கு பாசிட்டிவா வந்து ஓப்பன் ஆயிருக்கிறாங்க, மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் மூவ் கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து செல்லர் வந்து கொஞ்சம் பேனிக் ஆயிட்டாங்கன்னு வைங்க, அங்க என்ன நடக்கும் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து கவர் பண்ணிட்டு நம்மளுக்கு 920ல இருக்கக்கூடிய ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராடல் வந்து பில்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து என்ன செய்யும், இருக்கும், சரியா? ஸோ அதனால தான் நம்ம 920 பேஸ் பண்ணியும் கேப் அப் கேப் டவுன்ல நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். நேற்று கூட அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், எடுத்திருந்தோம். நம்மளுக்கு வந்து நேற்று என்னாச்சு, கேப் அப் ஆச்சு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 920 பேஸ் பண்ணி லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதில் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பாருங்க. இது வந்து நம்மளுக்கு மிட் லெவல், ஓகேங்களா? நம்ம பார்த்தோம் இல்லையா சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து 920 பேஸ் பண்ணி நம்ம எடுத்தது. ஓகே, இது வந்து நம்ம 920 பேஸ் பண்ணி எடுத்தது. இந்த லெவல் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்றதையும் நம்ம இப்போ தெளிவாக விளக்குறோம், சரிங்களா? தெளிவாக வந்து டீட்டெயில்டாக வந்து நான் சொல்கிறேன் பாருங்க. ஸோ இது நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சர், ஓகேங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர். ஸோ இதில் நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேலே அப்படின்றது போகல. அங்கேருந்து எங்கே வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா S1 நோக்கி வந்திருக்கிறாங்க.
S1க்கு கீழே என்ன செய்யல, அவங்க வந்து விடல. S1ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து எங்க வரை போயிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா R1க்கு போயிருக்கிறாங்க. சரியா? அப்போ நம்மளுக்கு இந்த இதை பேஸ் பண்ணி செல் அடிச்சவங்க லாஸ்ல இருப்பாங்களா இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரியா? இந்த இதை பேஸ் பண்ணி செல் அடிச்சவங்க லாஸ்ல இருப்பாங்களா ப்ராஃபிட்ல இருப்பாங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? இப்ப நீங்க புரிஞ்சதை வச்சுக்கிட்டு ஓகே தென் ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எடுக்கலாம், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், இதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 920 அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுலயே வந்து நம்ம சொல்லிட்டோம் 920 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 920னா என்ன, 9:20. அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் ஓபன் ஆகி 9:20க்கு என்ன நடக்கும் அப்படின்னா க்ளோசிங் அப்படின்றது நடக்கும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட கேண்டில் க்ளோசிங் அதுதான் நம்மளுக்கு 9:20க்கு நடக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதோட வேல்யூ அப்ப நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இருக்கீங்களா? இதுல நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 23,500 அப்படின்றது வந்து எடுத்திருந்தேன். சரிங்களா? இது வந்து நான் ஏன் எடுத்திருந்தேன், நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் 23,450. சரிங்களா? 23,450 தான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா எடுக்கணும். எப்பவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு நேத்து நான் ஏன் வந்து 23,500 எடுத்திருந்தேன் அப்படின்றத நம்ம நேத்து வீடியோலயே நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் நம்பர், என்னதுங்க, ரவுண்ட் நம்பர் 23,500, 23,000, 24,000 அப்படின்றதுலாம் நம்மளுக்கு ரவுண்ட் நம்பர். சரிங்களா? ஸோ அதனாலதான் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், நேர்பை இருக்கிறதுனால 23,450 அப்படிங்கும்போது அது நேர்பை நம்மளுக்கு 23,500 இருக்கிறதுனால நம்ம 23,500 நம்ம எடுத்திருந்தோம். ஏன்னா மேக்சிமம் வந்து செல்லர்ஸ் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ்ல தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அதிகமா வந்து ஸ்ட்ராடலா வந்து கிரியேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அதனாலதான் நம்ம 23,500 எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ 23,500 எடுக்கும் பொழுது இதோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட க்ளோசிங் ரேஞ்ச் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி புட் ஆப்ஷனோட க்ளோசிங் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம என்ன செய்யணுங்க, பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, இது மேல தெரியும் உங்களுக்கு, ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் எல்லாமே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷனோடது. சரிங்களா? இது வந்து இது கீழே இருக்குது காலு, மேல இருக்குது புட் ஆப்ஷன். ஓகே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு க்ளோசிங் என்ன இருக்கிறாங்க அப்படின்னா 109 அப்படின்னு வருது. சரியா? லாஸ்ட்ல வந்து இருக்கும் 109 அப்படின்றது ஃபர்ஸ்ட் 5 மினிட்டோட கேண்டில் க்ளோசிங். ஓகே. ஸோ அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுல போயிட்டு 23,500 அப்படின்றது நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். 23,500 அப்படின்றது நம்ம ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம். இதுல பிளஸ் 23,500ஓட க்ளோசிங் என்ன இருந்தது, நம்மளுக்கு 109 அப்படின்னு இருந்தது இல்லையா? 109 ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது, 23,609 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து கிடைக்குது இல்லையா? ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்றோம், இதுல வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இதுல வந்து இருக்குதா, R1ஓட வேல்யூ என்ன இருக்குதுங்க, R1ஓட வேல்யூ என்ன இருக்குதா, 23,609 அப்படின்னு இருக்குதுங்களா? கரெக்டா வந்துருச்சுங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். கால் ஆப்ஷனோட க்ளோசிங் ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலோட க்ளோசிங்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த 23,609 அப்படின்ற வேல்யூ வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதே மாதிரி S1க்கு நம்ம என்ன செய்யணும், புட் ஆப்ஷனை நம்ம பார்க்கணும். புட் ஆப்ஷன் வந்து இங்க இருக்கும். புட் ஆப்ஷனுக்கு இதுல இருக்கு பாருங்க, நம்மளுக்கு க்ளோசிங் இந்த லாஸ்ட் வரும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா 165 இருக்கு. 165 அப்படின்றது புட் ஆப்ஷனோட க்ளோசிங்கா வந்திருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 23,500 இருந்து நம்ம அந்த 165 வந்து கழிக்கணும். அவ்வளவுதான். 23,500 இருந்து மைனஸ் 165 போட்டோம் அப்படின்னா 23,335 அப்படின்னு வருதுங்களா? 23,335. ஸோ அந்த இதுதான் நம்மளுக்கு என்ன செய்யுது, இங்க வந்து இருக்கு. ஓகேங்களா? 23,334.95 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுதான். ஸோ அப்போ இதுல வந்து நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு என்னவா இருக்கு, 920 ஸ்ட்ராடலா வந்து இருக்கு. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணுங்க, 100 பாயிண்ட் ஓடிஎம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த R1 அதே மாதிரி R2 அண்ட் S2 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள், இது நம்மளுக்கு 920 ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் சிந்தடிக் ஃபியூச்சரும் எடுக்கணும். சிந்தடிக் ஃபியூச்சரும் எப்படி எடுக்கணும், அதே மாதிரி தான். எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுல வரக்கூடிய டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா, இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அது நீங்க எந்த ஸ்ட்ரைக்கை பார்த்தாலுமே நம்மளுக்கு நேர்பை இதுதான் வரும், சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படின்றது. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இது புட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 165 அப்படின்னு இருக்கு.
கால் ஆப்ஷன் வந்து 109 அப்படின்னு இருக்கு இல்லையா? கால் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 109 அப்படின்னு இருக்கு. 109 மைனஸ் சாரி மைனஸ் 165 56 மைனஸ் 56ல இருக்கு சரிங்களா? அப்ப நம்மளுக்கு புட் ஆப்ஷன்ல வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்னா அதிகமா இருக்கு இல்லையா? அப்ப நம்மளுக்கு மைனஸ் 56 அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 23,500ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? 56 பாயிண்ட கழிச்சோம் அப்படின்னா 23,444 அப்படின்னு வரும் இல்லையா? 23,444 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்க சிந்தட்டிக் ஃபியூச்சரா வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு 920 பேஸ் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் லெவல்ஸ். ஓகே, ஸோ இது கொஞ்சம் தெளிவா வந்து பாருங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ஆக்டிவ் கான்டெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஓகே, ஸோ இதுலயும் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம போயிட்டு ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் லெவல் வந்து என்ன இருக்குது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். என்ன செய்ய முடியுங்க? பார்க்க முடியும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் வீக்கை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும் பொழுது 23,400 அப்படின்றது இருக்கிறாங்க, 23,500 அப்படின்றது இருக்கிறாங்க, 23,400 அப்படின்றது இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 23,400 வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராடலா வந்து இதுல நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? காமிச்சிருக்கிறாங்க சரியா? பட் ஆனா நம்மளுக்கு மார்க்கெட் அப்படின்றது நல்ல ஒரு வால்டிலிட்டியா கொடுத்து என்ன செஞ்சிருச்சு? 23,650 பக்கத்துல போயிட்டாங்க சரியா? 23,650 பக்கத்துல என்ன செஞ்சிருக்கு? நம்மளுக்கு வந்து போயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து நாளைக்குல திங்கக்கிழமை மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இதுல மாற்றங்கள் அப்படின்றது வந்து நடக்கும் சரியா? மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா என்ன செய்வீங்க? சில மாற்றங்கள் அப்படின்றது வந்து இதுல நடக்கும். ஸோ அப்ப நீங்க வந்து பார்க்கணும் மார்க்கெட்ல வந்து காலையில என்ன வந்து ஸ்ட்ராடலா வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்கலா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுல நீங்க பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய வந்து என்ன செய்யுங்க? இந்த இதுல வந்து தெரியும் வால்யூம் வந்து மாறும், அது மாதிரி கான்டெக்ட் வந்து மாறும் இல்லையா? நிறைய கான்டெக்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல் பண்ணியிருப்பாங்க. அதுலயே நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியும் நம்மளுக்கு எது வந்து காலையில வந்து ஸ்ட்ராடலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நம்மளுக்கு மாறிட்டே இருக்கும். மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து மாறும்போது இதுல வந்து மாற்றங்கள் நடக்கும். ஆனால் நம்மளுக்கு காலையில பார்க்குறோம் இல்லைங்களா அந்த 920 பேஸ் பண்ணி. ஸோ அந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து இதுல வந்து இருக்கும் சரியா? ஸோ அதை வந்து நீங்க நோட் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ஒரு 10 மினிட்டோ இல்லைன்னா ஒரு 15 மினிட் கழிச்சு வந்து என்ன செய்யுங்க? இந்த ஆக்டிவ் கான்டெக்ட் ஓப்பன் பண்ணி என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்ல அப்படின்னு செக் பண்ணுங்க. ஸோ இதுல இன்னும் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு நீங்க கரண்ட் வீக் பாக்குறீங்க இல்லையா? ஸோ அதே இது அடுத்த வாரம் ஒரு வாரம் தள்ளி நீங்க போய் என்ன பண்ணுங்க? செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அது ரொம்ப மெயின். இது நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்க்கணும் சரியா? ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ இதுல நீங்க பார்க்கும் பொழுது மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா 23,500 கொடுத்துருக்காங்க, 24,000 அப்படின்றது கொடுத்துருக்காங்க, 23,000 அப்படின்றது கொடுத்துருக்காங்க சரியா? ஸோ அப்போ நம்மளுக்கு எத்தனை பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க? ஸ்ட்ராங்கலா வந்து எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 1000 பாயிண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. 23,500 அப்படின்றது கால் ஆப்ஷன் இருக்கு, 24,000 அப்படின்றதும் கால் ஆப்ஷன் இருக்கு. ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செல்லர் வந்து கால் ஆப்ஷன்ல இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்னவா இருக்குங்க? இதெல்லாம் ஒரு தடுப்பா வந்து இருக்கும் சரியா? ஸோ அப்போ 23,500க்கு மேலதானே மார்க்கெட் இருக்கு. அப்போ எப்படி நம்மளுக்கு இது தடுப்பா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்படி பார்க்க கூடாது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 3 அதுதான் நம்மளுக்கு வந்து அதிகமான ரேஞ்ச் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அது உள்ள ரேஞ்சஸ் தான் சரிங்களா? இதுக்கு கீழே இருக்கிற அந்த 3மே வந்து இந்த 3க்குள்ள இருக்கிற ரேஞ்ச் தான் இது இருக்கு. ஸோ அப்போ இந்த 3 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 3 எடுத்துட்டு மார்க்கெட் வந்து திங்கக்கிழமை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து இதை வச்சு என்ன செய்யலாங்க? ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படின்னா இப்போ இந்த 23,500 அப்படின்றது நம்மளுக்கு மிட்டா இருக்கா? ஸோ இதுக்கும் இடையில எத்தனை பாயிண்ட் இருக்கு? நம்மளுக்கு கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் இருக்கு. இதுக்கு இடையில நம்மளுக்கு ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா? இதுக்கு இடையில நம்மளுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அதாவது நம்மளுக்கு இதுக்கு இடையில உள்ள பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னா என்ன? 23,750. 23,750 ஓகே. 23,750க்கு மேல வந்து மார்க்கெட் இருக்க போதா இல்லைன்னா 23,750க்கு கீழே மார்க்கெட் இருக்க போதா அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா? ஏன்னா இது வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மார்க்கெட்டோட இது ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து காமிக்குது. இது மார்க்கெட்டோட ரேஞ்ச் வந்து அதிகமா வந்து காமிக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்ல
ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு இல்லையா, நம்மளுக்கு வந்து இந்த வார்ல வந்து ஒரு நியூஸ் வந்ததுனால நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இப்போ ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம அதிகமாக வந்து நியூஸ் வந்து பார்க்க மாட்டோம் சரிங்களா. நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வச்சு மட்டுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். இந்த லெவல்ஸ் மட்டுமே வச்சு நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா மார்க்கெட் எங்க வர போகலாம், எங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம் அப்படின்றத நம்ம என்ன செய்வோம், ஒரு அளவுக்கு ஐடென்டிஃபை வந்து நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ மார்க்கெட்டோட ரேஞ்ச் அதிகமாக இருக்கும் பொழுது மார்க்கெட்ல என்ன நடக்கும், ரேஞ்ச் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு நாளோட மூமெண்டம் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒன்று இந்த 24,500லேருந்து 24,750 24,000 அப்படின்றது போகலாம். 500 பாயிண்டாக இருக்கலாம், இன்னும் அந்த 500 பாயிண்ட்டுக்குள்ள கூட இருக்கலாம் சரிங்களா. ஒன்று இந்த 23,500க்கு கீழே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு 23,250 டு 23,500 அப்படின்றது இருக்கலாம். அப்படி இல்லைன்னா 23,250 டு 23,000 அப்படின்றதும் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இப்போ பாசிட்டிவ்ல மார்க்கெட் அப்படின்றது இருக்கிறதுனால நம்மளுக்கு 23,500க்கு மேலே தான் மார்க்கெட் இருக்கு சரிங்களா. அப்போ 23,750க்கு மேலே போனாலே நம்மளுக்கு 24,000க்கு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். புரியுதா. 23,750க்கு மேலே இருந்தாலே 24,000க்கு போய் தொடுறதுக்கான வாய்ப்புகள் என்ன செய்யுதுங்க, அதிகமாக வந்து இருக்குது. இந்த இதை பார்க்கும்போது, இந்த டேட்டாவை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு அதுதான் வந்து என்ன செய்யுது சொல்ல வருது. புரியுதுங்களா. ஸோ இது வந்து நம்மளுக்கு திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா இதுல என்ன மாற்றங்கள் நடக்கு அப்படின்னு நம்ம வந்து கவனிக்கணும். இதுல வந்து என்ன மாற்றங்கள் நடக்கு அப்படின்றத நீங்க வந்து கவனிக்கணும் நெக்ஸ்ட் வீக்ல சரிங்களா. கரண்ட் வீக்ல இல்ல, இது வந்து நெக்ஸ்ட் வீக். ஏன்னா கரண்ட் வீக் வந்து நம்மளுக்கு என்ன ஆக போகுதுங்க, எக்ஸ்பைரி வந்து ஆக போகுது இல்லையா. நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதிகமா வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு உள்ள வந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த வாரத்துக்குள்ள வந்து என்ன செய்வாங்க, அவங்க வந்து டைரக்ஷனை இது பண்றதுக்காக உள்ள வந்துருவாங்க. அப்போ நம்ம இதை பார்த்தா தான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் மார்க்கெட் வந்து என்ன ரேஞ்சில் இருக்கிறாங்க, மேலே போவாங்களா இல்லைன்னா கீழே வருவாங்களா அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியும். இதை வச்சு ஒரு 60% வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியுங்க, ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். 100%லாம் சொல்ல முடியாது, 60% தான். ஓகேங்களா. ஓகே, மித்தது எல்லாமே நம்ம ப்ரீமியத்தை வச்சு தான் பார்க்கணும். ப்ரீமியம் வந்து எங்கே போகிறாங்க, எப்படி மூவ்மெண்ட்டை மாறாங்க அப்படின்றத வச்சு நம்ம வந்து பார்க்கலாம் மார்க்கெட் வந்து இன்னும் ஒரே டைரக்ஷன்ல போகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு அப்படின்னா நம்ம ரேஞ்சை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். மார்க்கெட் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியுங்க, ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ எல்லாருக்குமே தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.